நால்வகை சொற்கள். தமிழ்ல சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் கொடுக்கும். இதை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ஈ ஓர் எழுத்து தான், ஆனால் வந்து பொருள் கொடுக்குது. அதே மாதிரி கடல் 3 எழுத்து பொருள் கொடுக்குது. கல் 2 எழுத்து பொருள் கொடுக்குது. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொல் என்பது நமக்கு பொருள் கொடுக்கணும். பொருள் கொடுத்தாதான் அதை நம்ம சொல்லுன்னு எடுத்துக்கிடுவோம், இல்லாட்டி அதை சொல்லுன்னு ஏற்றுக்க மாட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வகையான சொல் கொடுக்குறாங்க. இது எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எத்தனை வகையான சொல் இருக்குது அப்படின்னு கேட்டால் 4 வகையான சொல் இருக்குது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்னா என்ன? ஒரு பெயரை குறிச்சிச்சுன்னா அது பெயர்ச்சொல் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், இது எல்லாமே பெயர் சொல்லு தான். ஸோ ஒரு பெயரை குறிக்குதுன்னா அது பெயர் சொல். ரொம்ப ஈஸிங்க, அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வினைச்சொல் பாருங்க, வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம். நம்ம இங்கிலீஷில் வெர்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே செயல்னு அர்த்தம். ஸோ ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வா, போ, எழுது, படி, தூங்கு, விளையாடு, இது எல்லாமே வினைச்சொற்கள் தான். ஸோ வெர்ப் அப்படிங்கிறத தான் நம்ம தமிழில் வினைச்சொல்னு சொல்கிறோம். சிம்பிளாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இடைச்சொல் பாருங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் தான் இடைச்சொல். இது தனித்து இயங்காது. ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இடைச்சொல் தனித்து இயங்காது. ஸோ பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சேர்த்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம இங்கிலீஷில் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இது. ஸோ தந்தையும் தாயும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை கூட மறைஞ்சு வந்திருக்கு. தந்தையும் தாயும். மற்றொருவர், மற்ற அப்படிங்கக்கூடிய சொல். திருக்குறளை, திருக்குறளை. இப்போ திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம எப்படி சொல்லுவோம்? திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னால் பொருள் கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அப்போ அந்த ஐங்கிற அந்த வார்த்தையை கூட சேர்ப்போம். ஓகே. அவனும் இவனும் நண்பர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னு வச்சுக்கிறோம். அவன் இவன் நண்பர்கள், பொருள் கொடுக்குதா? கொடுக்கல. ஸோ நமக்கு முக்கியமான விஷயமே என்ன பண்ணணும்? அது பொருள் கொடுக்கணும். அவனும் இவனும் அப்படின்னு சொல்லும்போது உம்முங்கிற வார்த்தை கூட வரும். இந்த மாதிரி நடுவில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது இடைச்சொல். அப்படின்னு நீங்கள் எப்படி இங்கிலீஷில் பாருங்கள், ரவி அண்ட் ராதா போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ரவி அண்ட் ராதா அப்படின்னு தான் சொல்கிறோம். அண்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை அங்கே மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றதா இடைச்சொல். அடுத்து பாருங்க, உரிச்சொல் பாருங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றோட தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா அதான் உரிச்சொல். பாருங்க, நகரம் முடிஞ்சிருச்சு, ஆனால் என்ன சொல்லுவோம்? அது மாநகரம். மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறோம். சிறந்தது என்னன்னு சொல்லுவோம்? சால சிறந்தது. ஸோ இந்த மா, சாலை இதெல்லாம் வந்து உரிச்சொல்ல வரும். இது மட்டும் கிடையாது, சால, தவ, நனி இந்த மாதிரியான சொற்களையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் உரிச்சொல்ல வரக்கூடிய விஷயங்கள். சால, தவ, உரு, நனி, மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே உரிச்சொல்ல வரக்கூடிய கீவேர்ட்ஸ். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் 4 வகையான சொற்கள். கற்பவை கற்ற பின் போட்டு பாருங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். வளவனும் தங்கையும் வருதா? ஸோ அப்படின்னு கூட இடைச்சொல் வருது. மாநகர பேருந்து, மா அப்படிங்கக்கூடியது என்ன சொல்? உரிச்சொல். அதுவும் இங்கே வருது. நாள்தோறும் திருக்குறளை படி, ஐ அப்படிங்கிற வார்த்தை வருதா? திருக்குறளை. ஸோ அப்போ ஐ அப்படிங்கிறது என்னவா இருக்கு? இடைச்சொல்லா இருக்கு. ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது. அப்போ பாருங்க, சால அப்படிங்கக்கூடியது என்னவா இருக்கு? இது ஒரு உரிச்சொல்லா இங்கே இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை மார்க் பண்ணோம் அப்படின்னா வளவனும் தங்கையும் மாநகரம், மா மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நாள்தோறும் திருக்குறளை மார்க் பண்ணிக்கலாம். ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே முக்கியமான ஒன்று. மதிப்பீடு போட்டு பாருங்க. சொல்களை அறிஞ்சு பொருந்தாத சொல் எது அப்படின்னு கண்டுபிடிங்க. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி அகர வரிசைப்படுத்துக ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது. உங்களுக்கு குரூப் 4ல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. அகர வரிசைப்படுத்தி எழுதணும். அதுக்காக இதெல்லாம் போட்டு பாருங்க, முக்கியம். பெயர்ச்சொல். ஸோ இந்த பெயர்ச்சொல்லை பற்றி எத்தனை வகைப்படும் பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். ரொம்ப முக்கியம். ஸோ தனியாகவே இந்த வகைகள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. பெயர்ச்சொல் 6 வகைப்படும். என்னென்ன வகைகள்னு பார்த்தீங்கன்னா பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த 6 தான். இந்த 6ஐயும் கான்செப்டில் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ பொருள் பெயர்னா என்னது? ஒரு பொருளை குறிச்சிச்சுன்னா அது பொருள் பெயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே ஒரு பொருளை தான் குறிக்குது. அப்போ பொருளை குறிச்சிச்சு அப்படின்னா அது பொருள் பெயர். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி
பொருள்னு வரும்போது அது உயிருள்ள பொருளா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, உயிரற்ற பொருளா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அது பொருளா இருக்கணும் அவ்வளவுதான். அப்ப புத்தகத்த நீங்க சேர்த்துக்கலாம், உயிருள்ள மனிதர்கள சேர்த்துக்கலாம், ஆடு மாடுகள சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொருள் பெயர்ல தான் வரும். உயிருள்ளதோ, உயிரற்றதோ பிரச்சனை இல்ல. ஆனா அது என்னதான்? பொருள் தான். தென் இடப்பெயர் பாருங்க. ஒரு இடத்த குறிச்சுச்சுன்னா அது இடப்பெயர். அப்ப இடம்னு வரும்போது பிளேஸஸ மீன் பண்ணுவோமா? இப்ப பாருங்க, சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இது எல்லாமே இடப்பெயர் தான். தென் காலப்பெயர். காலம்னா என்ன? ஸோ காலம் அப்படிங்கிறது நமக்கு டைமை மீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் காலம். ஸோ அப்போ டைம்னு வரும்போது அப்போ பாருங்க எதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? டேட்டு டைம்லாம் எழுதுவோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டைம்னு சொல்லும்போது நேரம், நிமிடம், நாள், வாரம், தென் சித்திரை, ஆண்டு, திங்கள் இது எல்லாமே காலத்தை குறிக்கும். ஸோ திங்கள்னு சொல்றது மாதத்தையும் குறிக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. திங்கள் அப்படிங்கிறது ஒரு நாள் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதாவது திங்கள் கிழமைகளை சொல்லுவீங்க இல்லையா? ஸோ திங்கள் கிழமை அது மட்டும் கிடையாது. திங்கள்ங்கிறது மாதத்தையும் குறிக்கும். ஓகே. அடுத்தது பாருங்க, சினைப்பெயர் பாருங்க. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, முக்கியமா மறந்து போற விஷயம், அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா சினைப்பெயர். இதுதான் முக்கியம். எப்படின்னு பாருங்க. பொருளோட உறுப்ப குறிச்சுச்சுன்னா, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சினைப்பெயர்ன்னு சொல்லுவோம். அப்ப சினைனா என்ன? பொருளோட உறுப்பு. அவ்வளோதான். அப்ப பொருளோட உறுப்புங்கும்போது எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. கண், கை, இலை, கிளை. கண்ணு அப்படிங்கிறதும், கைங்கிறதும் மனித உடலோட ஒரு உறுப்பு. ஞாபகம் வச்சு போட்டுருவீங்க. ஆனா, கிளை, இலைய மறந்துருவீங்க. கிளை, இலையும் உறுப்பு தான். ஒரு செடியோட உறுப்பு கிளை, இலை எல்லாம் வரும். ஸோ அப்ப சினைன்னு குடுத்தாங்கன்னா, ரொம்ப கவனமா கவனிச்சு நீங்க எழுதணும். சினைங்கிறது உறுப்பு. இது மறந்தே போகக்கூடாது. உறுப்புங்கும்போது மனிதர்களுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகள் மாதிரியே, தாவரங்களுக்கும் அதோட பார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். ஸோ அப்ப அதுவும் உறுப்பு தான், மனிதர்களுக்கும் உறுப்பு தான். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். ஸோ பண்பு அப்படிங்கிறது என்னது? அந்த குணம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான். இப்ப பாருங்க, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. அவன் எப்படியாப்பட்ட பையன்? அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் நல்லா பழகுவான். சொல்றாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே பழக்கங்கள். ஸோ இது எல்லாமே பண்பை தான் குறிக்கும். பண்புங்கிறது அந்த பெர்சனோட குவாலிட்டியை மீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது பண்பு. வட்ட கிணறு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்ப அந்த கிணறு வட்டம் அதோட பண்பை காட்டுது. சதுரமான நிலம். அப்ப அந்த சதுரம்ங்கிறது அதோட பண்பை குறிக்குது. ஸோ இது எல்லாமே பண்பு பெயருக்கு நம்ம உதாரணமா சொல்லலாம். அடுத்து தொழிற்பெயர் பாருங்க. தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். அப்ப படித்தல், ஆடுதல், நடித்தல், சிரித்தல், பேசுதல், தூங்குதல், விளையாடுதல் இது எல்லாமே எதுல வரும்னா தொழிற்பெயர்ல வரும். தென் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் அப்படிங்கிற விகுதியில முடிஞ்சிச்சுனாலே அது தொழிற்பெயர் தான். ஸோ அல் அப்படின்றது என்ன? தொழிற்பெயர். இது எப்படி நம்ம விகுதினா என்னங்கிறத அடுத்தடுத்த ஹையர் ஸ்டடீஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ அல் அப்படிங்கிற விகுதியில முடிஞ்சிச்சுனாலே அது என்னவா தான் இருக்கும்? தொழில் பெயரா தான் இருக்கும். பாருங்க, இப்ப இதுல கூட பாருங்க. படித்தல் அல் விகுதி வருதா? ஆடுதல் விகுதி வருது பாருங்க. நடித்தல். ஸோ இதை எல்லாமே இந்த அல் விகுதி வர்றது எல்லாமே தொழிற்பெயர். அவ்வளவுதான். தென் அடுத்து பாருங்க, அறுவகை பெயர் சொற்களும் அதற்கான சான்றுகளையும் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸை மட்டும் பாருங்க. புத்தகம் என்ன சொல்லுவோம்? பொருள். ஸோ நீங்க உங்க கையை வச்சுட்டு ஆப்போசிட்ல கூட நீங்க ஹைட் பண்ணி கூட பார்க்கலாம். புத்தகம் எதுல வரும்? கண்டிப்பா ஒரு பொருள்ல தான் வரும். பள்ளி இடம். இடத்தை தானே மீன் பண்ண போகுது. மாலை அப்படிங்கிறது காலை பொழுது. காலை, மாலை, இரவு இதை நம்ம மீன் பண்ணலாம். தலை சினை தானே, ஒரு பகுதி தானே, உறுப்பு. பார்த்து வச்சுக்கோங்க. இனிமையாக பேசுவாள். அப்ப இனிமைங்கிறது என்னது? பண்பு. அவ சிடு சிடுன்னு விழுகுவா. அவ ரொம்ப அன்பா பேசுவா. சொல்றோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் பர்சனோட பண்பை இங்க காட்டுது. அடுத்து பாருங்க, ஆடுதல். திரும்ப அல் விகுதி வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ அது என்னது? தொழிற்பெயர். ஸோ இதுதான். அடுத்தது இடுகுறி பெயர், காரண பெயர். இது ரொம்பவே ஈஸியானது. ஆனா ஒரு சில குழப்பங்கள்ல அதை நீங்க விட்டுருவீங்க. அது என்னன்றத பாருங்க. நம் முன்னோர் பெயர் சொல்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என இரு வகைப்படுத்தினர். ஸோ இடுகுறி பெயர்னா என்ன? எந்த காரணமுமே இல்லாம வச்சுட்டு போன பெயர் தான் இடுகுறி பெயர். அப்போ எந்த காரணமும் இருக்காதா? எந்த காரணமுமே இருக்காது. சும்மா வச்சிருப்பாங்க அவ்வளோதான். ஸோ அப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. மண், மரம், காற்று. மண்ணுன்னு எதுக்கு பேர் வச்சாங்க? தெரியாது. மரம்னு எதுக்கு பேர் வச்சாங்க? தெரியாது. காற்றுன்னு எதுக்கு பேர் வச்சாங்க? தெரியாது. ஏதோ வச்சுட்டாங்க அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி காரணமே இல்லாம வச்ச ஒரு பேரு தான் இடுகுறி பெயர். ஓகே. சரி, இதுலயே பாருங்க, இடுகுறி பெயர்ல 2 விதமா நம்ம பிரிக்கலாம். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா என்ன? காரணமே கருதாம வச்ச பேரு நமக்கு தெரியும்.
ஆனால் அந்த தன்மை இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்கிறது தான் இந்த இடுகுறி பொதுப்பெயர். ஸோ பொதுவாகனா பாருங்க. ஸோ மரம்னா என்னது? பொதுவாகவே மரம்னு தான் சொல்லுவோம். மரங்கள்லாம் இருக்குது. காடு ஏன் காடுன்னு சொல்கிறோம்? காடுன்னு தான் சொல்லுவோம். அவ்வளோதான். ரீசன் கிடையாது. ரீசன் இல்லாமல் வச்ச பேர் இடுகுறி பெயர். அதுலேயும் பொதுவாக சொல்கிற பெயர் இடுகுறி பொதுப்பெயர். இதில் ஒரு சில பொருட்களை சிறப்பாக சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். அது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள். காரணமே இல்லாமல் பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர்? மரம்னு வச்சுட்டோம். காடுன்னு வச்சுட்டோம். ஓகே. சிறப்பாக சொல்லணும். எத்தனையோ மரங்கள் இருந்தாலும், எத்தனையோ காடுகள் இருந்தாலும், குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா? அதுதான் சிறப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்க, எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் மாமரத்தை பற்றி தான் பேசுகிறோம். எத்தனையோ காடுகள் இருந்தாலும் கருவேலங்காட்டை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறோம். ஸோ இருக்கிற பொருள்கள் பலவிதமாக இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா அதுதான் சிறப்பு பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ரீசனே வைக்கல. ஏன் கருவேலன் பேர் வச்சோம்? தெரியாது. ஏன் மான் பேர் வச்சோம்? தெரியாது. ஸோ அப்ப காரணமே இல்லாம ஏதோ முன்னோர்கள் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏதோ தாத்தா பாட்டிகள் சொல்லிக் குடுத்தாங்க, இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இடுகுறி பெயர்கள்னு சொல்லுவோம். அப்ப பொதுவா பொத்தம்பொதுவா சொன்னா அத இடுகுறி பொதுப்பெயர்ன்னு சொல்லுவோம். அதையே சிறப்பா வச்சு சொன்னோம் அப்படின்னா, இடுகுறி சிறப்பு பெயர்ன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஸோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? கருவேலங்காட கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு அப்படின்னா பொது பெயர். கருவேலங்காடு அப்படின்னா சிறப்பு பெயர். அவ்வளவுதான். ரீசன் ஏன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப இது என்னது? இடுகுறி பெயர். அவ்வளவுதான். அடுத்தது காரண பெயர் பாருங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் ஒரு சில பொருள்களுக்கு காரணம் கருதி வச்சிருப்பாங்க. அப்ப அது காரண பெயர். ஸோ பாருங்க, நாற்காலி. ஏன் நாற்காலின்னு சொல்றோம்? 4 கால்கள் இருக்கிறதுனால நாற்காலி. ஏன் கரும்பலகைன்னு சொல்றோம்? கருப்பா இருக்கிற பலகையினால அது கரும்பலகை. தென் காரண பொதுப்பெயர் பாருங்க. பொதுவாகவே அதாவது நம்ம காரணம் வச்சு தான் அந்த பேர் வச்சிருக்கோம். ஆனா அது பொதுவாகவே வரக்கூடிய பொருள்களுக்கும் பொருந்தும். அப்படின்னா அது காரண பொதுப்பெயர். பாருங்க, பறவை, அணி இது எல்லாமே காரண பொதுப்பெயர் தான். தென் அடுத்தது பாருங்க, காரண சிறப்பு பெயர் பாருங்க. இது என்ன காரண சிறப்பு பெயர் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது தான் காரண சிறப்பு பெயர். வளையல் சொல்றோமா? ஸோ ஏன் வளையல்னு சொல்றோம்? கையில அது அணியக்கூடிய ஒரு விஷயம் வளையல். மரங்கொத்தி அப்படின்னா என்னது? மரத்தை கொத்துறதுனால அதுக்கு பேரு மரங்கொத்தி. ஓகே. ஸோ இந்த மாதிரி சிறப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை தான் காரண சிறப்பு பெயர்ன்னு சொல்லி சொல்லுவோம். பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ காரணத்தோட வச்சா அது காரண பெயர், காரணம் இல்லாம வச்சா இடுகுறி பெயர். இது பேசிக்கான ஒரு விஷயம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வெள்ளச்சாமி, கருப்பசாமி எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. கருப்பா இருந்ததுனால கருப்பசாமின்னு பேர் வச்சோம் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அங்க ஒரு காரணம் இருக்கு. அது காரண பெயர். அதே மாதிரி எந்த காரணமே இல்ல. காடுன்னு பேர் வச்சிருக்கோம். ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் இல்ல. இது இடுகுறி பெயர். அவ்வளவுதான். தென் மதிப்பீடு பாருங்க. இடுகுறி பெயரை வட்டமிடுக. ஸோ பறவை ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னா பறக்கிறதுனால பறவைன்னு வச்சிருப்போம். முக்காலி 3 கால்களை உடையதுனால முக்காலி. மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி. மண் எதுக்காக வச்சோம்? தெரியாது இல்லையா? ஸோ அப்போ மண் தான் இடுகுறி பெயர். காரண பெயர் பாருங்க. திரும்ப மரம், சுவர், யானை ஏன் வச்சோம்னே தெரியாது நமக்கு. யானை ஏதாவது யோசிச்சு கூட பாருங்க. ஏன் யானைன்னு இதுக்கு பேர் வச்சோம்? யூ கான்ட் ஃபைண்ட் த ரீசன். ஸோ அப்போ இந்த இடத்துல வளையல் அப்படிங்கிறது தான் காரண பெயராக இருக்கும். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்க. வயல், வாழை, மர மீன் கொத்தி, பறவை. அப்ப வாழை அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அணி இலக்கணம். இலக்கணத்துல ரொம்பவே ஒரு அழகான ஒரு முக்கியமான விஷயமா இதான். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை படிக்கும்போது தான் கொஞ்சம் சிரமத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. புரிஞ்சு மட்டும் படிச்சீங்க, அங்கங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இது மாதிரி ஈஸியானது இலக்கணத்துல எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, அணினா என்ன? அதுதான் இப்போ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அணி அப்படிங்கிறதுக்கு அழகுன்னு பொருள். ஓகே. இப்போ எல்லாத்துலயுமே ஒரு அழகான விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனிதர்களோட இயல்பு தான். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் சரி, ஈவன் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் கூட சரி, என்ன நினைப்போம்? அழகுங்கிற ஒரு விஷயத்த மீன் பண்ணுவோம் இல்லையா? இது மனிதர்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது நம்மள நம்ம எப்படி அழகுபடுத்திக்கிட்டு இருக்கோம்? அணிகலன்களால அழகுபடுத்துறோம். ஜுவல்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் போட்டு அழகுபடுத்துறோம். இதே மாரி கவிஞர்களும் அவங்களோட கற்பனை திறனை அழகுபடுத்துறாங்க. எதை வச்சு அழகுபடுத்துறாங்கன்னா, அணிய வச்சு தான் அழகுபடுத்துறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அணி அப்படின்றதுக்கு அழகு அப்படின்னு பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் இயல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2டே 2 அணிய பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஒண்ணு இயல்பு நவிர்ச்சி அணி, இன்னொன்னு உயர்வு நவிர்ச்சி அணி. ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். பாருங்க.
பேரிலேயே வருது பாருங்க, இயல்பு. இயல்புனா என்ன? ஒரு பொருளை இயல்பாவே சொல்லு. இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லு. ஓவரா இமேஜின் பண்ணி, எக்ஸாகரேட் பண்ணிலாம் சொல்லாத. அப்படியே சொல்றியா? அதான் இயல்பு. அவ்வளவுதான் இயல்புக்கான விளக்கம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, யார்ட்டயாவது இந்த நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஓவர் இமேஜினேஷன்ல அவங்க சொல்லும்போது நமக்கே ஒரு மாரி இருக்கும். ஃபேண்டசி ஸ்டோரீஸ் இந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இருக்கிறத இருக்கிற மாரியே சொல்லணும். அவ்வளவுதான். என்ன நடந்துச்சோ அத மட்டும் தான் பேசணும். அந்த மாரி சொல்றது தான் இயல்பு நவிர்ச்சி அணி. ஸோ பாருங்க, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பும், தன்மையும் ஒரே மீனிங்க தான் மீன் பண்ணும். தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஸோ இதில எந்த விதமான ஒரு ஃபேண்டசி வேர்ட்ஸும் கிடையாது. இயல்புனாலும், தன்மைனாலும் ஒண்ணு தான். அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு பாடல் குடுத்துருக்காங்க பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளிக் குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்பிளான பாடல். இந்த பாடல்ல 2 விஷயத்த நீங்க ஞாபகம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அணி சார்ந்த விஷயம். இது எதுல கேட்டிருக்காங்க? என்ன அணி. செகண்ட் ஒன் இந்த இருக்கு பாருங்க. இந்த பாடலை எழுதினவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகனார். இப்பதான் நம்ம பார்த்தோம், தேரூர்ல பிறந்திருப்பாரு, 20ஆம் நூற்றாண்டு. அதே சேம் பர்சன் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. இது பிஒய்க்யூ கொஸ்டின் தான். ஸோ தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. அந்த பாடலை பாருங்க. வெள்ளை பசு ஏதாவது பயங்கரமான வார்த்தைகள் இருக்கா? கிடையாது. துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஆமா, அதோட இயல்பு அதானே. பிக்சர்ல கூட போட்டிருக்காங்க பாருங்க. கன்றுக்குட்டி துள்ளி குதிச்சு வருது. பசுவோட கலர் ஒயிட் குடுத்துருக்காங்களா? ஓகே. தென் அம்மா என்குது வெள்ளை பசு. பசு அம்மான்னு தானே கூப்பிடும். அது அப்படியே சொல்லியிருக்காங்க. அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. அம்மான்னு சொன்ன உடனே கன்றுக்குட்டி பக்கத்துல போகுது. நாவால் நக்குது வெள்ளை பசு. ஸோ பசுக்கு வந்து அப்படி கைகளால தழுவுறது இதெல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ அதோட அன்பை செலுத்தணும் அப்படின்னா, அந்த நாக்க வச்சு வருடி குடுக்குற மாரி தான் அது அதோட அன்பை செலுத்தும். தென் பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. அம்மா அரவணைப்புல இருக்கும்போது குழந்தை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணும். அதே மாரி தான் கன்றுக்குட்டியும் தன்னோட அம்மா நாக்கால வருடி குடுத்து அன்ப காட்டும்போது, கன்றுக்குட்டியும் பால் குடிச்சிட்டு இருக்கு. அதோட பசிய அமர்த்திட்டு தான் இருக்கு. இதுல எங்கேயாவது நம்ம எக்ஸாகரேட்டான வார்த்தைகள பார்க்குறோமா? பார்க்கல. இத இப்படி மட்டும் பார்த்தா பத்தாது. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படியே இங்க உயர்வு நவிர்ச்சணிக்கு வாங்க. வார்த்தையிலேயே குடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, உயர்வு குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ உயர்வு நவிர்ச்சணி. இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. இதுதான் முக்கியமான ஒண்ணு. இருக்கிறது இருக்கிற மாரியே சொன்னா இயல்பு நவிர்ச்சணி. இருக்கிறத எக்ஸாகரேட் பண்ணி ஓவர் இமேஜினேஷனோட சொன்னா அதுக்கு பேரு உயர்வு நவிர்ச்சணி. பாருங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஸோ ஒரு குழந்தைய தாலாட்டு பாடல் பாடுறதுக்காக அந்த குழந்தையோட தாய் வந்து இந்த மாரி பேசுறாங்க. பாருங்க. குளிர் நீர்ல குளிச்சா கூதல் வந்துருமாம். வெந்நீர்ல குளிச்சா கருத்து போகுமா குழந்தை. ஆகாச கங்கைய வந்துச்சுன்னா அனல் அடிச்சிருமாம். அதனால பாதாள கங்கைய பாடி அழைச்சாராம் தாத்தா. இது நடக்குமா? நடக்கக்கூடிய விஷயமான்னு கேட்டா, அப்சல்யூட்லி நாட். 100% நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். ஸோ, இப்ப இங்க என்ன பண்றாங்க அந்த அம்மா? ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்க. அப்படி மிகைப்படுத்தி சொல்றதுனால இது உயர்வு நவிர்ச்சி அணி. அப்படியே இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வாங்க. கவிமணி தேசிய விநாயகனார் என்ன பண்றாரு? இருக்கிறத இருக்கிற மாரியே சொல்றாரு. எந்த விதமான எக்ஸாகரேஷனும் இல்ல. அதனால இது இயல்பு நவிர்ச்சி அணி என்றும், தன்மை நவிர்ச்சி அணி என்றும் அழைக்கப்படுகிறது. 2யுமே ஒரே மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கும்போதும் ஒரே மாரி படிச்சீங்கன்னா மறக்காது. அவ்வளோதான். ஸோ இதோட இந்த இலக்கணம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இத நம்ம பார்த்தத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல்பு நவிர்ச்சி அணினா என்ன? உயர்வு நவிர்ச்சி அணினா என்ன? அணினா என்ன? இவ்வளோதான். இத மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ கவிஞர்களுக்கு என்ன முக்கியம்? அணி முக்கியம். அவ்வளோதான். அணிக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க கவிஞர்கள். அணி குடுத்து அழகுபடுத்துவாங்க. தென் இதுக்கு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்ல போகும்போது, ஒவ்வொரு குறளுக்கு கீழேயுமே அணி குடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் போகலாம். அகர வரிசைப்படுத்துக அஸ் யூசுவல் பார்த்து வச்சுக்கோங்க. தென் கலைச்சொல் அறிவோம். பாருங்க. மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. ஸோ இதோட இந்த இயல் முடியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இயல் பார்க்குறோம். ஒவ்வொரு வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு இயல்லையும் அந்த மைய கருத்துங்கிறது இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில இன்னைக்கு பார்த்த இந்த 6th ஸ்டாண்டர்டோட கடைசி இயல் இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் தான். இதோட மைய கருத்து ஹியூமனிட்டி மனிதநேயம். இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு.
தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.